அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 2. போன எபிசோட்ல சந்திரிகாவோட காலேஜ்ல பரிசளிப்பு விழா நடந்ததையும் சந்திரிகாவும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருந்ததை நம்ம கேட்டோம். மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல முதுகெலும்பு முறியுதுடா கார்த்திக், வாயேன் கேன்டீன்ல போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் என்றான் தினேஷ். டேய், கவுண்டர்ல கூட்டம் வழியுதுடா, பார்த்தல்ல, மேனேஜர் மூஞ்சே சரியில்லை, டீ சாப்பிடுற நேரமாடா தினேஷ் இது என்றான் கார்த்திக். கூட்டம் வந்துட்டே தாண்டா இருக்கும், நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா? இல்லனா கஸ்டமர் கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழ வேண்டி இருக்கும்டா. அதுவும் கரெக்ட் தான், அப்படிதான் வருது. வீட்டில தான் எரிச்சலோட வர்றோம்னா இங்க வந்தாலும் டென்ஷன். பேசாம வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடிடலாம் போல இருக்குடா தினேஷ் என்றான். டேய், யோசிச்சு பேசுடா கார்த்திக். முதல்ல வேலையே இல்லாம இருந்தப்ப ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தோம். இப்ப கையில வேலை கிடைச்சதும் ரிசைன் பண்ணிட்டு ஓடிடலாம்னு சொல்ற. இதுதாண்டா மனுஷ பிறவி. புத்தி எப்படி போது பாரேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாடா கார்த்திக்? சொல்லு சொல்லு, சொல்றத வச்சு ஒன்னு தெரியுதா இல்ல 2 தெரியுதான்னு பாக்கலாம் என்றான் கார்த்திக். இனிமே நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏன், எப்படி சொல்ற என்றான் கார்த்திக். நம்மளோட பிரான்ச்சுக்கு இன்னும் 4 ஸ்டாப் போட போறாங்களாம் என்றான். ஓ, குட் குட். அப்ப இனிமே இப்படி நாயா வேலை பார்க்க வேண்டாம் என்றான் கார்த்திக். ஆமா ஆமா, ஃப்ரீ தான். யாரு, நீயா என்றான் கார்த்திக். நீயும் தாண்டா, இது என்ன கேள்வி என்றான் தினேஷ். நீ சாப்பிட்டு வரலாம் வாடா, ப்ளீஸ்டா, டீ சாப்பிட்டு வரலாம், வளவளன்னு பேசிட்டே இருக்க என்றான் தினேஷ். ஏய், வேலைய பாரு விவரம் கேட்ட பயலே, இப்பதான் நம்ம சீட்டுக்கே டீ வருமே. அதோ அதோ வர்றான் பாரு டீயோட முருகேஷ் என்றான் கார்த்திக். போடா வெண்ண, இங்க டீ மட்டும் தாண்டா வரும். வெளியில கேன்டீனுக்கு போனா டீ குடிச்சிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு வரலாம். உள்ளேயே இருந்து இருந்து போர் அடிக்குதுடா கார்த்திக் என்றான். டேய் கார்த்திக், புரிஞ்சுக்கோடா, வெளியே போயிட்டு வந்தா ஒரு ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் என்றான். ஓ புரியுதுடா, மாதிரி உன்னையே பார்த்துட்டு இருக்கா, போடா போடா என்றான் கார்த்திக். டேய் கார்த்திக், சும்மா இரு, அவ என்ன பாக்குறான்னு உனக்கு எப்படி தெரியும் என்றான். ஒரு பச்சை பிள்ளை கூட தெரியும். நீ இப்ப எதுக்கு வெளியே போக துடிக்கிறன்னு 7 கழுத வயசான எனக்கு தெரியாதாக்கும் என்றான் கார்த்திக். இப்ப பாரேன், என்னத்த பாக்குறது, நீ எந்திரி, கேபினை விட்டு வெளியே வாயேன், அப்ப புரிஞ்சுப்ப என்று சிரித்தான். டேய் சும்மா இருறா, ஒழுங்கு மரியாதையா. அந்த மாதிரி உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கும், என்ன பார்த்தா உன்னை பாக்குற மாதிரி இருக்கும். சும்மா எதையாவது சொல்லி வம்புல கும்புல என்ன மாட்டி விட்டுறாதீங்கடா என்றான் தினேஷ். ஒரு மாதிரியாக முறைத்தான் கார்த்திக் தினேஷை. தெரியும் டி, எனக்கு எல்லாம் தெரியும், போ, அந்த பொண்ணு இந்த ஹீரோக்கு வெயிட்டிங் என்று சிரித்தான் கார்த்திக். முண்டம் அங்க பாரு, எனக்காகவா வெயிட்டிங்? நான் தான் சொன்னனே, என்னைய பார்த்தா உன்னைய பாக்குற போல இருக்கும், உன்னை பார்த்தா என்ன பாக்குற போல இருக்கும். அங்க பாருடா ரகுவ, ரகு கேபினை விட்டு வெளியே வந்து நிக்கிறான். பாருடா அந்த மாதிரியே எப்படி போகுது பாரு. நல்லா தெரிஞ்சா பேசணும், இப்ப வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்டா மச்சி என்றான் தினேஷ். ஓ, கதை அப்படி போகுதாக்கும் என்றான். ஆமா, பின்ன அப்பாவியா தெய்வமேன்னு உட்கார்ந்து மாங்குன்னு வேலை பாக்குற. சார் டீ என்று யூஸ் அண்ட் த்ரோ கப்பை நீட்டினான் முருகேஷ். முதல்ல டீயை அடிடா, அப்புறம் கேன்டீன் பக்கம் போய் ஸ்நாக்ஸோட இன்னொரு டீ அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு வரலாம். எனக்கு தம் அடிக்கணும், நீ சொன்னதும் இப்பவே அடிக்கணும் போல இருக்குடா கார்த்திக். டேய் மாப்பிள, நீ இன்னைக்கு என்கிட்ட அடிபட்டே சாக போற என்றான் தினேஷ். ஏண்டி திமுரா? எதுக்குடி? நான் உன்கிட்ட அடிபட்டு சாகிறதுக்கு தொலைச்சிருவேன், மூடிக்கிட்டு வேலைய பாருமே என்றான் கார்த்திக். பின்ன என்னடா, வாடா கேன்டீன்ல டீ சாப்பிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம்னே. பக்தர் மாதிரி நியாயம் பேசிட்டு இப்பவே தம் அடிக்கலாம் போல இருக்குங்கிற. தினேஷும் கார்த்திக்கும் காலேஜ் மேட்ஸ். இருவரும் எப்போதும் உரை சொல்லி பேசிக்கொள்வது வழக்கம். எதையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசிக்கொள்வார்கள். இருவரும் எந்த எக்ஸாமையும் விட்டு வைப்பதில்லை. அப்படி எழுதிய எக்ஸாமில் ஒன்றுதான் பேங்க் எக்ஸாம். இருவரும் செலக்ட் ஆனார்கள். ஒரே பேங்கிலும் வேலையும் பார்த்ததால் இணைபிரியா நண்பர்களாகவே இருந்தனர். பொங்கல், தீபாவளி, லீவு நாட்கள் என்றால் கார்த்திக் வீட்டுக்கு தினேஷ் போவதும், தினேஷ் வீட்டுக்கு கார்த்திக் போவதும் வாடிக்கையாகி கொண்டனர். இருவரும் ஒரே ரூம்மேட்ஸ், கல்லூரி காலத்திலிருந்து இன்று வரையிலும். சோ ஒருவருக்கொருவர் பாசமாய் பேசிக்கொள்வதும், திட்டிக் கொள்வதும், வேடிக்கையாய் பேசுவதும் வழக்கமாகி போனது. கல்லூரியில் எவர்கிரீன் ஹீரோவாக வலம் வந்தான் கார்த்திக். பெண்களுக்குள் கார்த்திக் என்றால் ஒருவித காதல்தான். கார்த்திக் பார்க்கவும் சிவந்த நிறம், அடர்ந்த கேசம், அட்டகாசமான உயரம், அதற்கேற்ற உடல்வாகாகவே இருந்தான்.
எப்போதும் பெண்கள் கூட்டம் அவனை சுற்றி வட்டமடிக்கும். டேய், இருந்தாலும் அநியாயம்டா. உனக்கு ஒரு பொண்ணுங்க கூட்டமே இருக்குடா. தேனடைய வண்டு மொய்க்கிற மாதிரி மொய்க்கிறாங்க பாருடா. இருந்தாலும் கடவுளுக்கு இப்படி ஒரு ஓரவஞ்சனை இருக்க கூடாது. உன்னைய மட்டும் எதுக்குடா இவ்வளவு அழகா படைச்சு தொலைச்சார் என்று சொல்லால் பொறுமினான் தினேஷ். ஏய், பெருமையா இருக்காடா தினேஷ்? பின்ன இருக்காதா? அத்தனை பியூட்டிஸும் உன்னையே சுத்துதேடா. உன்னே ஒண்ணு கூட என்னை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்குதேடா என்றான். ரிலாக்ஸ் டியர் என்றான் கார்த்திக். ஹலோ கார்த்திக், நீங்க மட்டும் இனி ஃபீல்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 1 டாப் ஹீரோ நீங்க தான். ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஹீரோயினும் லோன்னு அலைஞ்சு தவிச்சு போயிருவாங்க என்றாள் மாதுரி. ஏனாம், பேசாம நீயே எனக்கு ஹீரோயினா பண்ணலாமே மாதுரி என்றான். ஓய், உதய் வாங்குவ. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓ, சொல்லவே இல்லை. இப்ப என்னத்த சொல்றது? டைரக்டா மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துடலாம்னு நினைச்சேன் கார்த்திக். ஓ, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் தான். எங்க வீட்டுல லவ் கிவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்பா போலீஸ் ஆபீசர், தொலைச்சிருவார். முதல்ல அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் ஒழுங்கா படி, புரியுதா? சிங்கிளா எப்படி போனையோ அதே மாதிரி சிங்கிளா வெளியில வரணும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிச்சா காலேஜுக்கு போகலாம். இல்ல இப்பவே மாப்பிள்ள ரெடியா இருக்கான், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிதான் காலேஜுக்கு அனுப்பினாரு. தெரியுமா கார்த்திக்? அதான் குவைட்டா இருக்கேன். இல்லாட்டி உன்னை விட்டுருவனா? ஏ, நீ ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்ய முடியும் என்றான் கார்த்திக். அதெப்படி? அப்பா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படணுமே. எல்லாமே மரியாதை தானே. இப்படி அப்பாக்கள் வார்த்தைக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி யங் ஹீரோஸ் காஞ்சி போய் கிடக்க வேண்டியதுதான் என்று சிரித்தான் கார்த்திக். உங்களுக்கு என்ன, ஒரு ஹீரோயின் வருவா, டோன்ட் வரி மேன் என்று கிளம்பினாள். டேய் கார்த்திக், என்னடா அந்த பியூட்டி கிட்ட கடலை போட்டுட்டு இருக்க என்றான் தினேஷ். வாயேன், நீயும் வந்து மிச்ச கடலையும் போடேன். எதுக்கு உனக்கு இவ்வளவு கடுப்புடா என்று சிரித்தான் கார்த்திக். அவதான் என்னை பார்த்தாலே பிடிக்காததே, ஓடியே போய்விடுவா. கேன்டீன்ல ஒரு நாள் எனக்கு கொடுக்க வேண்டிய டீ அவளுக்கு போய்விட்டது. மாதிரிக்கு கொடுக்க வேண்டிய காஃபி எனக்கு வந்துட்டது. அவ ஸ்மெல் பண்ணி பார்த்ததுமே சொல்லிட்டா, ஏ வேணும், நான் கேட்டது காஃபி, ஆனா நீ கொடுத்தது டீ. இல்லம்மா, காஃபி தான் கொடுத்தேன் என்றான் கேன்டீன் வேணும். யாருக்காவது மாத்தி கொடுத்திருப்ப வேணும். இருங்கம்மா, தினேஷ் தம்பிக்கும் உங்களுக்கும் தான் சேர்த்து கொடுத்தேன். தினேஷ் தம்பி டீ கேட்டார். கரெக்ட். தினேஷ் தம்பி கிட்ட நான் காஃபி மாறி போயிருக்கும். தம்பி மட்டும்தானே இருந்துச்சு. தம்பி தினேஷ், உங்களுக்கு காபி மாறி வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். தினேஷ் மரத்தின் பக்கத்தில் நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான். என்று போனில் பேசியவாறே கையில் என்ன என்று கேட்டான். மாதிரி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய காஃபி உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீய மாதிரி அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் என்றார். ஓ, டேக் இட். மாதிரி, சாரி, தெரியாது, நான் இன்னும் தொடக்கூட இல்லம்மா என்று சொன்னேன். திரும்பி கூட பார்க்காம காஃபி கூட குடிக்காம போயிட்டடா என்றான் தினேஷ். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?